இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 56 படங்கள தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் இப்படின்னு இத்தனை லாங்குவேஜ்ல டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, தன்னோட படங்கள்ல அதிகமான புதுமைகள காட்டக்கூடியவர் இவரு அப்படிங்கிற ஒரு பெருமை இவருக்கு இருக்கு. இப்ப இவர் என்னென்ன படங்கள டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இவரோட பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இவரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான். இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ராவ். இவங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க அம்மாவான சகுந்தலா பாய் ஒரு வயலினிஸ்டா இருந்திருக்காங்க. இவர் தான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராமா அண்ட் மியூசிக்கில் ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜில் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கேவி ரெட்டி அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரை அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கல அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 1954 நிறைய முயற்சிகளை எடுத்ததுக்கு அப்புறமா கேவி ரெட்டி அவர்கள்கிட்ட திரும்பவும் இவர் போய் சான்ஸ் கேட்டிருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் த மங்கி ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி. இந்த மூவியை பேஸ் பண்ணி நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேயே அந்த ஸ்கிரிப்டை எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்த கேவி ரெட்டி அவர்கள் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறமா இவரை தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேவி ரெட்டி அவர்கள்கிட்ட என்னென்ன படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1955 ரிலீஸ் ஆன டோங்கா ரமுடு, 1968 ரிலீஸ் ஆன உமா சந்தி கௌரி சங்கருலு கதா, 1957 வெளியான மாயா பசார், 1961 ஜகதேக வீருனி கதா, 1963 ஸ்ரீ கிருஷ்ணராஜுன யுத்தம் அப்படிங்கிற படங்களில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட சினிமா கெரியரை பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள்.